வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். ஹேண்ட் ரிட்டன் பர்த் சார்ட், குழந்தை பிறப்பினுடைய கணிப்பு ஜாதகம் உங்களுக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். அந்த சர்வீஸ்க்கு முன்னாடி www வெற்றி அஸ்ட்ரோ டாட் இன் என்ற எங்களுடைய வெப்சைட்குள்ள வாங்க. உங்களுக்கு அதில் ஒட்டுமொத்த சர்வீஸும் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ எழுதி கொடுக்கக்கூடிய ஜாதக கணிதம், கணித்து எழுதி கொடுக்கறது இப்போ நிறைய கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்துருச்சு. அதெல்லாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே எழுத்து மூலியமா வரக்கூடிய ஜாதகம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புறாங்க. அது நிறைய கஸ்டமர்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறோம், கணிச்சு எழுதி கொடுக்குறோம். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், 10 days ஆகும். ஏன்னா நாள் பார்த்து தான் எழுதணும். கொடுத்த உடனே எந்த நாள் இருந்தாலும் எழுதக்கூடாது. ஒரு நாள் பார்த்து அந்த ஏன்னா ஒரு ஜாதகர் வாழ்வாங்க வாழக்கூடிய ஒரு ஜாதகத்தை நாங்கள் எழுதும் பொழுது ஒரு நாள் பார்த்து நல்ல நாளில் சுப நாட்களில் தான் கையே வைக்கணும். அப்படி வச்சு எழுதி கொடுக்கும் பொழுது கணிச்சு எழுதி கொடுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். அதை எழுதி கொடுக்குறோம். அந்த பர்த் சார்ட் சர்வீஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது குழந்தை புதுசாக பிறந்தவங்களுக்கு 1 வருஷம் ஆயிருக்கணும். குழந்தை பிறந்தால் 1 வருடம் கழித்து தான் ஜாதகம் எழுதணும். குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறதுக்கு வேணா முதல்ல செக் பண்ணிட்டு என்ன பேர் வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அன்னைக்கு ராசி லக்னம் நட்சத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குழந்தைக்குன்னு 1 வருடம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜாதகம் எழுதணும். நிறைய பேர் நிறைய வருடம் ஆனால் கூட எழுதாமல் இருக்காங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை ஜாதகர்கள் இருக்காங்களோ அத்தனுடைய ஜாதகங்களும் எழுதி வைக்கணும். பெரியவங்க ஜாதகம் பழைய ஜாதகத்தில் அப்படியே பிரிச்சா பிரிஞ்சு போகும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. சில சமயம் தண்ணியில் பட்டிருக்கும், இல்லை வெயிலில் வச்சுட்டு இருப்பாங்க, இல்லை செல்லு அரிச்சிருக்கும். செல்லு அரிச்சு இந்த ஜாதகம் வீட்டில் வைக்கவே கூடாது. அதெல்லாம் கோயிலில் சரண்டர் பண்ணிடணும். டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, பிளேஸ் இதை கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதை ஜென்ரேட் பண்ணி அதனுடைய கணிதங்கள்லாம் முறையில் கணிச்சு உங்களுக்கு ஒரு நோட்டு போட்டு கொடுப்போம். அந்த நோட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டாக இருக்கும். இந்த நோட்டில் இப்படி இருக்கும். இது பல வருடம் பயன்படுத்தக்கூடிய நோட்டாக இருக்கும். நல்ல ஒரு சிறப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கணிதம் மூலமாக எழுதி கொடுப்போம். இந்த மாதிரி ராசி சக்கரம்லாம் போட்டு உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி நோட்டு உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும். எத்தனை வருஷமானாலும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனமான ஒரு பைண்டிங் நோட்டு. இந்த நோட்டில் கணித்து எழுதி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஒரு பூஜை வீட்டில் பூஜை போடும்போது அந்த நோட் எடுத்து வச்சு பூஜை போடலாம். ஒரு கோயிலுக்கு போனால் கூட இந்த நோட் எடுத்து போயிட்டு வரலாம். இதனால் இது பெரியவங்களுடைய பழைய ஜாதகங்கள் கிழிஞ்சு போனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு ஜாட்டை எழுதிக்கிங்க. ஒரு கணித முறையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எழுதி வீட்டில் வச்சுக்கிங்க. அதனால் குழந்தை பிறந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் 1 வருஷம் பொறுத்து தான் எழுதணும். பெரியவங்களுக்கு இருந்தால் கூட பழைய ஜாதகம் எழுதலை, டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் மட்டும் போதும், நம்ம அதை வச்சு எழுதி கொடுத்துடலாம். அதனால் இந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நீங்களாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர், நீங்களாம் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஷேரும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.